இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். டிசம்பர் 6 மனசாட்சி உள்ள எந்த இந்தியனும் மறக்க முடியாத ஒரு நாள். இந்திய ஜனநாயகத்தின் மீது, இந்திய இறையாண்மையின் மீது RSS சங்கபரிவார கும்பல்கள் என்ன வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த டிசம்பர் 6 என்று சொல்லக்கூடிய தினம், அதாவது பாபர் மசூதியை RSS சங்கபரிவார கும்பல் இடித்த தினத்தை வீரமிக்க நாளாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு பாஜக சொல்கிறது, பாஜக அரசாங்கம் சொல்கிறது. எங்கு நிகழ்ந்திருக்கிறது என்றால் ராஜஸ்தானில் பாஜக ஆட்சி நடக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அங்கே பாஜக ஆட்சி வந்ததுமே கல்வித்துறையில் காவி மயத்தை புகுத்தியதற்கு ஏராளமான உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். இப்போது என்ன நடந்திருக்கிறது என்றால், ராஜஸ்தானுடைய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மதன் திலாவர் இவர் தன்னுடைய அதிகாரபூர்வமான எக்ஸ் வலைத்தள பக்கத்தில், அதாவது அவருடைய அவருடைய வாட்ஸ்அப் பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, டிசம்பர் 6 இந்த தேதி, அதாவது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம், இந்த தினத்தை ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை சார்ந்த மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து அதை வீரமிக்க நாளாக கொண்டாட வேண்டும், அதாவது சௌரிய திவஸ் அப்படிங்கிற பேரில் கொண்டாட வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக என்ன அப்படின்னா, அன்றைய தினத்தில் வீரம் பற்றி, அதே மாதிரி தேசபக்தி, தேசியவாதம், துணிச்சல், கலாச்சார பெருமை இதெல்லாம் குறித்து மாணவர்களுடைய பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, இதையெல்லாம் செஞ்சு நம்ம தேசபக்தியை வளர்த்தெடுக்கணும். பாபர் மசூதியை இடித்த தினம் என்பது ஒரு வீரமிக்க நாள் அப்படின்னு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதை கொண்டாடணும் அப்படின்னு. இது கல்வி அங்கே பெரும்பாலான அரசு பள்ளிகளில் இது ஒரு சுற்றறிக்கை மாதிரி, அதாவது இவருடைய கையெழுத்து இல்லாமல் இந்த சுற்றறிக்கை போயிருக்கு. இப்போது ராஜஸ்தானை கொதிக்குது, பல அரசியல் கட்சிகள் களத்திற்கு வருகிறார்கள். இப்போ உடனடியாக பயந்து போன பாஜக உடனடியாக அதை செயல்படுத்துவது சற்று பின்வாங்கியிருக்கிறது. இப்போ நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். RSSகாரர்களை பார்த்து நான் கேட்குறேன், இவங்களை பார்த்தா நம்ம கேட்கணும். என்ன கேட்குறோம் அப்படின்னா, தீர்ப்பு வர்ற நாள் அன்னைக்கு நீ எல்லாம் கையெடுத்து கும்பிட்டுட்டு இருந்த அந்த வீடியோலாம் நாங்கள் மறக்க மாட்டோம் இல்லையா? யார் யாருன்னு பட்டியல் போடவா? நீ வீரமிக்க நாள்னு சொல்கிறியா? உன்னுடைய வீரம் நீ எங்கே காட்டியிருந்திருக்கணும்? இந்திய சுதந்திர போராட்டத்தில் நீ காட்டியிருந்திருக்கணும் இல்லையா? இங்கே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் முஸ்லீம் லீகும் எல்லோரும் ஒரு சேர போராட்ட களத்தில் நின்று இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக மிகப்பெரிய தியாகங்களை செய்து கொண்டிருக்கும் போது RSS என்னடா செஞ்சிட்டு இருந்தது அப்படிங்கிற கேள்விக்கு இந்த நொடி வரையிலும் பதில் இல்லையா? உன்னுடைய வீரத்தை பற்றி யார்கிட்ட சொல்கிறேன் இல்லையா? இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன், இது RSSனுடைய திட்டம். RSS யாருக்குடையது? அது எந்த ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாதி சங்கம். ஆனால் பாபர் மசூதியை இடித்தது யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவனுங்க நோண்டி விட்டானுங்க, போய் இடித்ததெல்லாம் யார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இவர்கள் எதற்காக இப்படி போலி தேசபக்தி என்கிற பெயரில் ஒரு கூட்டத்தை வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள்? அப்பாவிகள் அறியாமல் அதில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? இப்போ நீங்கள் இந்த வீரமிக்க நாளாக டிசம்பர் 6 கொண்டாடணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நம்ம தமிழ்நாட்டோட இன்னொரு விஷயத்துக்கு கனெக்ட் ஆகுது. இப்போ திருப்பரங்குன்றம் இல்லையா? இப்போ திருப்பரங்குன்றம் தொடர்பாக நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்க, எப்படி பாபர் மசூதி இஷ்யூஸை கையில் எடுத்தானுங்களோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தை கையில் எடுக்கிறானுங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தை தொடர்பான விஷயத்துக்கு எல் முருகன் இல்லையா, இன்றைக்கி ஒன்றியத்தில் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர், அவர் பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபாவில் போய் என்ன பேசுகிறார் தெரியுமா? இந்துக்களுடைய மத வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது. எங்கே? தமிழ்நாட்டில். நமக்கு தெரியும் திருவண்ணாமலையில் என்ன நடந்தது அப்படின்னு. எத்தனை லட்சம் பேர்கள் வந்தார்கள், எப்படி எவ்வளவு அழகான ஒரு சௌகரியத்தை தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொடுத்தது இல்லையா? இதுவரையிலும் ஏதாவது ஒரு கோயிலில் ஒரு சிறு பிரச்சனைங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? இல்லை. வட இந்தியாவில் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்து கோயில்களை விட மிகச் சிறப்பாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு இங்கு இருக்க கோயில்களை பராமரிக்கிறது, ஜனநாயகபூர்வமாக அது நடத்துகிறது இல்லையா? இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல் முருகன் அங்கே போயிட்டு பார்லிமெண்ட்டில் போய் சொல்கிறாரு,
அங்கே வந்து வழிபாட்டு உரிமை, அந்த சுதந்திரம் வந்து பறிக்கப்படுகிறது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். திருப்பரங்குன்றத்தில் ஜோதி ஏற்றப்பட்டதா இல்லையா? தீபம் ஏற்றப்பட்டது, மறக்க முடியுமா? அப்போ தீபம் ஏற்றப்பட்டது, இந்து மக்கள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள், இந்துக்கள் அதை ஏற்றியிருக்கிறார்கள், முருகனை வழிபட்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, முருக பக்தர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ்காரனுக்கு பிரச்சனை. அவன் அதனால தான் திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு இன்றைக்கி என்னென்னா, ஐயோ தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு வழிபடுறதுக்கே அங்கே வந்து வாய்ப்பு இல்லை, உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்தியா முழுவதும் உருவாக்குறார்கள். இவ்வளோ பெரிய திட்டமிட்ட போய் இவன் மீதெல்லாம் வழக்கு தொடுக்கணும் இல்லையா? இவனெல்லாம் தூக்கி உள்ளே போடணும் இல்லையா? இப்படி பொய் பேசுகிறவன் மேலே எந்த உரிமை மறுக்கப்பட்டது? எந்த உரிமையும் மறுக்கப்படவில்லை. உரிமைகள் பறிக்கும் பட்சத்தில் அதை காக்கக்கூடிய இடத்தில் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது இல்லையா? எல்லோரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் என்பது என்ன அடுத்த பாய்ச்சல் இல்லையா? இதற்காக ஆர்எஸ்எஸ் ஏதாவது சொல்லுமா? அனைத்து சாதி அர்ச்சகர்களா என்ற ஒரு வார்த்தை ஏதாவது ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறத மட்டும் காட்டுங்களேன். ஒரே ஒருத்தன் சொல்கிறத சொல்ல மாட்டான். அர்ச்சகர்கள் ஆகலான்னு வேணா சொல்லுவான் நம்ம கொடுக்குற அழுத்தத்தில். ஆனால் அனைத்து சாதியினரும் சாதி என்கிற வார்த்தையோடு ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் எவனாவது சொல்லி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ உங்களால் காட்ட முடியுமா? முடியாது. இப்போ நான் என்ன கூடுதலான ஒரு செய்தி என்ன சொல்கிறேன்னா, அயோத்தியில் நடந்தது மாதிரி திருப்பரங்குன்றத்தில் நடக்காது. அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது தமிழ்நாடு அமைதி காத்தது, கேரளம் அமைதி காத்தது, தென்னிந்திய மாநிலங்கள் அமைதி காத்தது. முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய மத நல்லிணக்கம், இங்கே இருக்கக்கூடிய கல்வி அறிவு இல்லையா? அதெல்லாம் சேர்ந்து தான் இந்தியாவுடைய மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இங்கே பாடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் காட்டுறோம். இப்போ திருப்பரங்குன்றத்தில் விஷயத்துலையுமே ஆர்எஸ்எஸ்னுடைய சதிகள் முறியடிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? நீங்கள் பாருங்களேன், திருப்பரங்குன்றத்தில் கீழே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள், அங்கே கடை நடத்துகிறவங்ககிட்ட எல்லாம் போய் ஆர்எஸ்எஸ்காரன் மிரட்டி இருக்கிறான். போடா நீ உன் பாட்டுக்கு, இங்கெல்லாம் வந்தேன்னா உன்னை தொலைச்சிருவான்னு சொல்லி விரட்டி அடித்திருக்கிறார்கள். அந்த மக்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய வேண்டுகோளை நிராகரித்திருக்கிறார்கள். பாருங்களேன் நீங்கள், அங்கே சங்கபரிவார கும்பல் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் தீட்டினார்களோ அவையெல்லாம் திருப்பரங்குன்றத்தில் மக்கள் அதை முறியடித்திருக்கிறார்கள், முருக பக்தர்கள் முறியடித்திருக்கிறார்கள். அப்போ இவன் யார்? இவன் பக்தன்லாம் கிடையாது. இவன் சபரிமலைக்கு போனால் தேங்காயில் தலையடிக்கிறவன் இல்லையா? நமக்கு தெரியும் தானே, நமக்கு இதெல்லாம் தெரியும் தானே. இப்போ இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த வழக்கு தொடுத்தவனுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. ஆனால் கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு இவன் அந்த விஷயத்தை கையில் எடுக்கிறான். எதற்காக எடுக்கிறான்? இப்படி ஒரு நாளை தேர்வு செய்கிறதுல அவன் வந்து பாருங்களேன். இப்போ நீங்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள், அம்பேத்கருடைய நாள். அப்போ எவ்வளோ பெரிய திட்டம், ஒரே கல்ல ரெண்டு மாங்க. இதை போட்டு இந்த மாதிரி மிகப்பெரிய சூழ்ச்சிகளின் மூலம் இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்தம் என்பது ஆர்எஸ்எஸ். அது அயோத்தியில் பண்ண மாதிரி திருப்பரங்குன்றத்துலையும் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அது நடக்காது. ராஜஸ்தானில் இப்படிப்பட்ட அதாவது வீரமிக்க நாள் அப்படிங்கிறது இன்றைக்கு முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா வட இந்தியாவும் மாறி சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வி வேணுங்க. இன்றைக்கி என்ன தோரம்பருப்பு வந்து இப்போ எகிரி இருக்குது, விலை தேங்காய் எண்ணெய் எகிரிட்டு இருக்குது. இதெல்லாம் தான் அடிப்படை பிரச்சனை. அவனுக்கு நீ இதை பண்ணு, அதை பண்ணு, இதை இடி, அதை பண்ணு, இதை பண்ணு, மாட்டுக்கறி இது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாலாம் இனி அது நடக்காது. அதனால தான் அந்த மக்களும் உஷாராக இருக்கிறாங்க. அதனால தான் பாஜக உடனடியாக பம்மி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நாம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.